சேப்பாக் விக்கெட்டுக்கு ஆப்டான டீம். அது சிஎஸ்கே டீமோட 11 மாதிரியே எல்எஸ்டி வந்து சேப்பாக் விக்கெட்டுக்கு ஒரு ஆப்டான ஒரு டீம். சிஎஸ்கேவோட மிஸ்டேக்ஸ் திருத்தப்படவில்லை என்றால் திரும்பவும் அந்த ஒரு லிஸ்ட்ல அவங்களும் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு பிளேயரை வந்து இப்போ நான் உனக்கு ஃபுல் சான்ஸ் கொடுக்குறேன், நீ போய் அந்த சூப்பர் பவர் பிக் யாருன்னா பேட் கமின்ஸ். ஏன்னா அவரோட கேப்டன்சி லெவல் எப்படி இருக்குன்னா, லைக் நம்ம தோனி ஒரு பீக்ல பார்த்துருப்போம். சென்னை தப்புகளை கரெக்ட் பண்ணவில்லை என்றால் எடுத்த உடனே அவன் டிஸ்கோ ஆட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இது உங்கள் கிரிக்கெட் கதைகள் தினேஷ்குமார் சிகே வித் டிகே. இன்னைக்கு நம்ம நிதிஷ் கூட இணைய போறோம். நிதிஷ் கூட இணைஞ்சு சிஎஸ்கே மேட்சோடைய போன மேட்சோட ரிவ்யூவும் வர்ற மேட்சோட ப்ரிவியூவும் பார்க்க போறோம். அது தவிர இந்த ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் ஆடின இந்த எல்லா மேட்ச் பத்தின சின்ன சின்ன ஒரு ரிவ்யூஸும் பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த ஷோ மூவ் ஆன் பண்ணுவோம். நிதிஷ் கமான் ஷூட் பண்ணுங்க உங்க கொஸ்டின். ஓகேண்ணா, சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்எஸ்டி மேட்சை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்ல 2 பிளேயர்ஸ் ஃபார்ம் இல்லாம இருந்தாங்க. ஒன்னு சந்தீப் சர்மா இன்ஜுரினால பிரச்சனைல இருந்தாரு, இன்னொன்னு ஜெய்ஸ்வால் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. பட் 2 பேருமே ஒரே மேட்ச்ல ஃபார்முக்கு வந்து மேட்சை வின் பண்ணியும் கொடுத்திருந்தாங்க. சோ அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இது ஒரு ஒன் லைன்ல சொல்ல போனா வந்து ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அந்த வகையில சந்தீப் சர்மா வந்து இந்தியா ஆடின ஒரு பிளேயர், அண்டர் 19 இந்தியா ஆடின ஒரு பிளேயர், காலங்காலமா வந்து டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடிட்டு வந்திருந்த ஒரு பிளேயர். அண்ட் சந்தீப் சர்மா இஸ் a very good friend of mine as well. சந்தீப் சர்மா எப்பவுமே ஒரு ஒரு பவர்ஃபுல் ப்ராடிஜின்னு சொல்லலாம். ஆக்சுவலி அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் இப்போ ரிகவர் ஆகி அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அன்சோல்ட் ஆயிருந்தேன் ஆக்ஷன்ல, அதுக்கப்புறம் இப்ப எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மேட்சுமே போனஸ் தான். அந்த போனஸ் மேட்சஸ்க்கு நான் வந்து உண்மையா பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் என்னோட கோல்ல இருக்குது. அதுக்காக கிடைச்ச அந்த 5 விக்கெட் தான் அந்த கிஃப்ட்னு நான் சொல்லுவேன். அண்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் ஒரு மாதிரி அவரோட ஆக்ஷன் வந்து மாதிரி ஷேன் பாண்டோட ஆக்ஷன் மாதிரி. அந்த ஆக்ஷன்ல நீங்க ஸ்லோ ரன்ஸ் போடும்போது அவளை ஈஸியா பிக் பண்ண முடியாது. ஒரு 140 போடுறவரு ஒரு 120 ஒரு 118 போட்டாருன்னா அது வந்து லைக் கொஞ்சம் லைக் டிசெப்டிவா இருக்கும் பிக் பண்றதுக்கு. நல்ல பவுலர், நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். என்ன கேட்டீங்கன்னா நீங்க இப்போ சிராஜ் மாதிரிப்பட்ட பவுலர்ஸ், சில பவுலர்ஸ் இந்தியன் லைக் இந்தியாவோட வேர்ல்ட் கப் பிளான்ஸ் இருக்க பவுலர்ஸ் வந்து ஐபிஎல்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட அவங்கள வேர்ல்ட் கப் கூட்டிட்டு போற ஒரு சிஸ்டம் தான் பாக்குறோம், பிசிசிஐ தான் நம்ம பாக்குறோம். பட் இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து இப்போ அப்கமிங் இன்ஜுரியில இருந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவங்க, நல்ல ஃபார்ம்ல கண்டினியூ ஆகிற சில பவுலர்ஸை நம்ம வேர்ல்ட் கப் ஃப்ரேம்ல வச்சோம்னா இது வந்து அகைன் நம்ம லாஸ்ட் டைம் பேசின மாதிரி தான் ஒரு குட் ஒரு குட் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணும். இந்த கேமை யார் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ராமிசிங் ஆஸ்பெக்டாகவும் இருக்கும். ஆக்சுவலி ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும், ஜெய்ஸ்வால் வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல 700 ரன்ஸ் அடிச்சுட்டு திரும்ப இங்க வந்து அந்த டெஸ்ட்டுக்கும் T20க்கும் இருக்கிற அந்த குட்டி ஸ்விட்ச் இருக்குல்ல, அந்த ஸ்விட்ச் அஃப்கோர்ஸ் இஸ் வெரி யங் டு டூ தட் ஸ்விட்ச்னு சொல்லலாம். அண்ட் ஆஸ் அ பிளேயர் வெரி மெச்சூர்ட் பிளேயரா அந்த ஸ்விட்சை வந்து ஒரு 6 மேட்சஸ்க்கு அப்புறம் பண்ணி அழகா ஒரு 100 அடிச்சிருக்காரு. இது ஒரு சாலிட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் அ யங் கிரிக்கெட்டர். அண்ட் இங்க இருந்து அவருடைய நம்ம அப்ரைஸ் தான் பார்க்க முடியும் தவிர இங்கிருந்து அவர் கீழே போறது கிடையாது. அவர் இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மேட்ச் அடிச்சு கொடுத்து வின் பண்ண வச்சாலுமே அதுதான் அவங்க டீம் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது. ஒரு 300ல இருந்து 400 ரன் அடிச்சாலே போதும். ஆப்வியஸ்லி அவர் வந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மரா இந்த ஐபிஎல்லையும் தெரிவார். ஓகே, அதே மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி மேல ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சில முன்னாள் கிரிக்கெட்டர் சேவாக், ராயுடு, ஹர்பஜன் சிங் அவங்களாம் T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து ஒரு டீம் பிக் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து ஹர்திக் பாண்டியாவோட பேரே இல்ல. சோ இப்பவே அவர் ஒதுக்குறாங்க. சோ அவரோட அந்த டவுன்ஃபாலுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அப் ஹர்திக் பாண்டியாவோட டவுன்ஃபால் கண்டிப்பா எல்லாருக்குமே கண்ணு முன்னுக்கு தெரியுது. எல்லா எக்ஸ் பிளேயர்ஸுமே வந்து வன்மத்தினால இதை சொல்லல. இந்தியா டீம் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நல்ல டீமை கூட்டிட்டு போனா வேர்ல்ட் கப் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஒரு ஃபார்ம்ல இல்லாத பிளேயரை கூட்டிட்டு போய் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் த அதர் சைட் ஹர்திக் பாண்டியா வேர்ல்ட் கப்ல ஃபார்முக்கு வருவாரு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மாதிரிப்பட்ட பிளேயர்ஸ் வந்து இப்போ ஒரு ஐபிஎல் பிரான்ச்சைஸ்க்கு டீமுக்கு கேப்டனா போட்டிருக்காங்க. அந்த கேப்டன்ஷிப் ஸ்விட்ச் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அவர் எவ்வளவு ப்ரெஷருக்குள்ள போறாருங்களும் நமக்கு தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் வந்து லைக் என்ன சொல்ல, அவர் கஷ்டப்பட்ட ஒரு பிளேயர் கம்ப்ளீட்டா வந்து அவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வேர்ல்ட் லெவல்ல இன்னைக்கு ஒன் ஆஃப் தி டாப் கிரிக்கெட்னு சொல்லலாம் ஹர்திக் பாண்டியாவை. அவ்வளவு ஈஸியாலாம் அவர் வந்து அவரோட இடத்தை விட்டு கொடுத்துட மாட்டாரு. வந்தாருன்னா கண்டிப்பா 2-3 மேட்ச் நமக்கு வின் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஹர்திக் பாண்டியா அஃப்கோர்ஸ் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி பிளண்டர் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா பிரான்ச்சைஸ் லீக்ல வந்து ஒரு கேப்டன்சி பிளண்டர் வந்து எல்லா இடத்துலயுமே எதிர்பார்க்கப்படுறது தான். இப்போ தோனி
ருத்ராஜ் கெய்க்வாட் கொடுத்திருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் சென்னை மாதிரி ஒரு விக்கெட்ல 16 ஓவர் ஃபாஸ்ட் bowling போடுறாங்க. இது ஒரு கேப்டன்ஷிப் பிளண்டர் தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு வாட்டி ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறதுக்காக எல்லா வாட்டியும் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கிரவுண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டு போகணும். ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு நல்ல டீம் கிடைச்சாங்க ஜிடி. அந்த டீம்ல வந்து நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்க, நல்ல பினிஷர்ஸ் இருந்தாங்க, நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க, நல்ல ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. அந்த டீம் அவர் வழிநடத்தி கொண்டு போறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ரிக்கி பாண்டிங்க்கு ஒரு ஆஸ்திரேலியா டீம் கிடைச்சிச்சோ, வேர்ல்ட் கப் வின்னிங் டீம், ஸ்டீவ் ஹாவுக்கு எப்படி ஒரு டீம் கிடைச்சிச்சோ, இன்ஃபேக்ட் ஜான் புக்கனன் ஒரு கோச் இருந்தாரு. அவர் கிரிக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவல்ல கூட ஆடினது கிடையாது. அவர் அந்த மூணு தடவை வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்திருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு இங்க ஐபிஎல்ல கிடைக்கல. ஐபிஎல்ல இருக்கிற அந்த டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே பெரிய பிளேயர்ஸ் தான். எல்லா பெரிய பிளேயர்ஸுமே ஜெல் ஆகி ஒரு யூனிட்டா விளையாண்டாதான் வந்து அந்த வெற்றிங்கிற அந்த ஒரு கனி எல்லாருக்குமே கிடைக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அது இப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு எட்டா கனியா இருக்கு. அந்த வகையில ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப் பிளண்டரும் ஒரு காரணம். பட் ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயரை நம்ம ரைட் ஆஃப் பண்ணிடவே முடியாது. ஒரு மேட்ச் திடீர்னு வந்து வேர்ல்ட் கப்ல வந்து 30 பாலுக்கு 100 அடிச்சா அன்னைக்கு உலகமே கொண்டாடும். ஸோ நம்மளும் அந்த உலகம் மாதிரி இருக்க வேணாம். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு ஆன்சர் சொல்லலாம். ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியாவுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும், கூடி சீக்கிரம் அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நீங்களுமே சொல்லிருந்தீங்க ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி பத்தி. ஸோ சிஎஸ்கே எல்எஸ்டி போட்டி அதை வந்து வின் பண்ணக்கூடிய மேட்ச் தான். அண்ட் சேப்பாக் வந்து சிஎஸ்கேவோட கோட்டையா இருந்துச்சு. பட் அதற்கு முன்னாடி ப்ரீவியூல நீங்க சொன்னது எல்லாமே அப்படியே நடந்திருந்துச்சு. எல்எஸ்டி வந்து சிஎஸ்கேவை பீட் பண்ணிருந்தாங்க. ஸோ எங்க சிஎஸ்கே மேட்சை தோத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் நான் ஸ்டார்ட் வித் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, எல்எஸ்டி மாதிரி ஒரு டீம் இருக்கிறாங்கன்னா அந்த டீம் வந்து சேப்பாக் விக்கெட்டுக்கு ஆப்டான டீம். அது சிஎஸ்கே டீமோட 11 மாதிரியே எல்எஸ்டி வந்து சேப்பாக் விக்கெட்டுக்கு ஒரு ஆப்டான ஒரு டீம். இப்போ எனக்கு எல்எஸ்டி வந்து சிஎஸ்கே மேல ஜெயிச்சது கூட எனக்கு பெரிய ஒரு விஷயமா எனக்கு பார்க்க முடியல. அதை தாண்டி இவங்க எல்எஸ்டி புதுசா ஒரு ஃபேரை அன்லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களால சேப்பாக்ல ஜெயிக்க முடியும் அப்படி ஒருங்கிற விஷயத்த அன்லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதை எல்லா டீமுமே பார்த்து இனி வரப்போற வருஷங்கள்ல லைக் அந்த விஷயத்தை செயல்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா வந்து லைக் சிஎஸ்கே உடைய லைக் சொல்ற டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த வகையில எல்எஸ்டி மாதிரி ஒரு டீம் வந்து நான் எப்பவுமே சொன்னதுதான் 50-50 தான் கொடுத்தேன் எல்எஸ்டி சிஎஸ்கே மேட்ச் பொறுத்த வரைக்கும். அவங்க இந்த மாதிரி விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களால இது பண்ண முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி சிஎஸ்கே திரும்பவும் அவங்களுடைய தப்புகளை கண்டினியூ பண்ணாங்க. தப்புகள் திருத்தப்பட வேண்டும். திருத்தப்பட்டால் மட்டுமே மேட்ச் வின் பண்ண முடியும். 16 ஓவர் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் நீங்க சேப்பாக் விக்கெட்ல போடுறீங்க. அதுவும் லைக் என்ன சொல்ல பட்ட வெயில் அடிச்சு விக்கெட் வந்து பயங்கரமா காஞ்சி போய் கிடக்குது. எவ்வளவுதான் நீங்க விக்கெட்டுக்கு தண்ணி விட்டாலும் சரி அது வந்து ட்ரை ஆயிடும். அண்ட் ஓவர் நைட்ல உங்களுக்கு வந்து டியூ அவ்வளவு ஜாஸ்தியா இருக்குது. அப்கோர்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து டாஸ் ஜெயிக்க மாட்டேங்கிறாரு, அது நம்ம கையில கிடையாது. பட் இருந்தாலுமே சிஎஸ்கே வந்து அந்த மேட்சை அழகா வேற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாம். ஒரு தீபக் சகார் மாதிரி ஒரு பவுலர் வந்து 2 ஓவர் நல்லா போடுற டைம்ல 4 ஓவர் போட வச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட்லயே போட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்பின்னர்ஸ் சேப்பாக்ல 8 ஓவர் ஆஃப் ஸ்பின் தாராளமா நீங்க போடலாம். ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு பவுலர் வந்து ஒரு பேட்ஸ்மேன்ஸ்க்கு பவுலிங் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டாய்னிஸ் மாதிரியோ இல்ல எந்த பிளேயருக்கோ ஹெட்ல வந்து ஜடேஜா பவுலிங் போடுறான், அவன் திருப்பவும் செய்வான், ஆர்ம் டெலிவரி நல்லா போடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த பிளேயர்ஸ் வந்து மென்டலி வந்து ஒரு இம்பாக்டா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம்னு சொல்லி நம்ம அதை கடந்து போயிட முடியாது. சிஎஸ்கே இந்த மிஸ்டேக்ஸை திருத்தல அப்படின்னா சிஎஸ்கே இப்போ 4ல இருந்து 5th பொசிஷனுக்கு வந்தாங்க. இதுக்கு கீழேயும் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம அடுத்த விளையாட போற மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் கூட. நீங்க பண்ண போற ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் நூக் அண்ட் கார்னர் பாயிண்ட் பண்ணி அவங்க இப்போ எல்லா டீமையும் செதைச்சிக்கிட்டு இருக்காங்க, அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, செதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில சிஎஸ்கேவோட மிஸ்டேக்ஸ் திருத்தப்படவில்லை என்றால் திரும்பவும் அந்த ஒரு லிஸ்ட்ல அவங்களும் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னாலே அவங்களோட ஓப்பனிங் பேர், அந்த ஓப்பனிங்ல ஆடக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அவங்களோட இன்னிங்ஸ்க்கு. பட் இந்த சீசன் அந்த ஓப்பனிங் இன்ன வரைக்கும் செட் ஆகாமலே இருக்கு. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அவங்க? அது அன்பார்ச்சுனேட். டெவன் கான்வே இன்ஜுரி, ரச்சின் ரவீந்திராவுக்கு பேட்ல பெருசா படல. ரச்சின் ரவீந்திராவை நம்ம ரொம்ப ஹையா ரேட் பண்ணோம் நம்மளுடைய டீம் ப்ரிவியூலயுமே. ரச்சின் ரவீந்திரா வந்து மென்டலி வந்து பாக் டவுன் ஆகியிருக்காரு. ஸோ அதுக்கு ஏதுவா நம்ம டீம்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க அஜின்கே ரகானே மாதிரி ஒரு பிளேயர் போறது வந்து நீங்க அகைன் நீங்க பேக் ஃபுட் போற மாதிரி தான். அஜின்கே ரகானே நீங்க மிடில் ஆர்டர்ல விளையாட வைக்கிறது இட்ஸ் அ ஃபேர் கால். பட் நீங்க அஜின்கே ரகானே மாதிரி ஒரு பிளேயரை போறதுக்கு பதில் ஒரு மொயின் அலி நீங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மேபி அது உங்களுக்கு கை கொடுக்க உதவும். ஆக்சுவலி இல்லைன்னா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், இல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஒரு தோனி மாதிரி ஒரு பிளேயரை வந்து ஃப்ரண்ட்ல அனுப்பி விடுங்க. எப்படி மகேலா ஜெயவர்தனை வந்து அவரோட வேர்ல்ட் கப் டைம்ல அவர் இனிஷியலா
T20 வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகி வந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல ஜெயவர்தன ஓப்பனிங் போய் செஞ்சுரிலாம் அடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில நீங்க ஒரு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம். சி T20 இந்த லீக் வந்து ஒரு 14 மேட்சஸ் 2 மாசம் நடக்கிற ஒரு லீக். இந்த டீம்ல இந்த இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு ஏர்லியா உங்களுடைய லைக் ஆப்ஷன்ஸை ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் நீங்க ஒர்க் அவுட் ஆகும். அந்த அளவுக்கு நீங்க வந்து லைக் என்ன சொல்ல ஒரு எக்ஸாமின் ஒர்க் ப்ராக்டிக்கலா நீங்க திங்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு ஆஃப் த டோர்னமெண்ட் லாஸ்ட் மூமெண்ட்ல போயிட்டு ஐயோ இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலையா, ஐயோ இது இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு யோசிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு பிளேயரை வந்து இப்போ நான் உனக்கு ஃபுல் சான்ஸ் கொடுக்குறேன், நீ போய் ஒரு 20 பால் ஆடிக்கோ, உன் மேல ப்ரெஷரே கிடையாதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலா அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து டீமை எடுத்துட்டு போறேன். ஏன்னா நீங்க சமீர் ரிஸ்வி ஆப்ஷன்ல எடுத்துட்டீங்க. இனி அடுத்த வரப்போற வருஷங்கள் உங்களுக்கு அவர் இருக்கிறாரோ இல்லையோ இந்த ஆப்ஷனுக்கு நீங்க எடுத்ததுக்கு அவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் சிஎஸ்கேக்கு பிளென்டி நிறைய இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். ஓகேண்ணா. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்து வந்து எஸ்ஆர்எச் கூட மோத போறாங்க. எஸ்ஆர்எச் ஒரு பலம் வாய்ந்த டீமா இப்ப கருதப்படுது. நாட் ஓன்லி சிஎஸ்கே எல்லா டீமுமே பார்த்து பயப்படுற அளவுக்கான பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க. அவங்கள சேப்பாக்ல எப்படி சமாளிக்க போறாங்க சிஎஸ்கே? அதாங்க இதுக்கு ஒரே பதில் தான், டிஸ்கோ டிஸ்கோ தலைவர் 171 பாட்டு மாதிரி தாங்க. இது வந்து அவங்க டிஸ்கோ ஆட போறாங்க உள்ள வந்து, அதுதான் நடக்க போகுது. சென்னை தப்புகளை கரெக்ட் பண்ணவில்லை என்றால் எடுத்த உடனே அவன் டிஸ்கோ ஆட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஹெட்டோட மைண்ட்ல என்ன இருக்குதுன்னா இந்த டீமுக்கு பேட் கமின்ஸ் வந்து an ஆஸ்திரேலியன், ஹெட் இஸ் ஆல்சோ an ஆஸ்திரேலியன். 2 பேரும் பேசியிருப்பாங்க, டேய் லெட்ஸ் see இதுதான் நம்மளோட அப்ரோச்சா இருக்க போது இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா. நமக்கு அப்ரோச்ல வந்து நீ கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோ. நீங்க பாத்தீங்கன்னா 2-3 ஷாட் வந்து மிஸ் இட்டாவும் ஆகுது. பட் ஆனால் அந்த மிஸ் இட் ஆகுற ஷாட்டே வந்து அவரு நேத்து ஒரு மேட்ச் பார்த்துருப்போம் நம்ம, அந்த ஃப்ரேசர் மெக்கர்க் வந்து ஒரு ஃபிளிக் ஆடுறாரு, அந்த ஃபிளிக்கை கம்ப்ளீட் பண்ணல. ஓகேவா, அந்த ஃபிளிக்கை ஃபுல் ஸ்விங்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா அது வந்து ஒரு 4th டயர்ல போய் விழுந்திருக்கும். ஐ மீன் லைக் ஒரு 4th ரோ தாண்டி போய் விழுந்திருக்கும். நீங்க வேற டிராவிஸ் ஹெட்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான் ஒரு மெச்சூர்ட் பிளேயருக்கும் ஒரு அப்கமிங் பிளேயருக்கான டிஃபரன்ஸ். டிராவிஸ் ஹெட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங், அந்த பேட் ஸ்விங் வந்து ஃபுல் ஸ்விங் பட்டுச்சுன்னா எங்க போகுதுன்னா மிஸ் இட்டே வந்து 3rd டயர்ல போய் விழுது. ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து ஒரு சீசன்ட் கேம்பெயினர் தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவங்க தான் டிராவிஸ் ஹெட்டும் பேட் கமின்ஸும். கப்பா வாங்கி கூச்சிருக்காங்க அவங்க கண்ட்ரிக்கு. அந்த வகையில இந்த டெவஸ்டேட்டிங்கா இருக்க போகுது. சிஎஸ்கே அவங்க மிஸ்டேக்ஸை சரி பண்ணல அப்படின்னா. பட் ஆன் த அதர் எண்ட் சிஎஸ்கே வந்து வேற விக்கெட் போட்டு ஒரு ஸ்லோவர் ட்ராக்கா போட்டாங்க அப்படின்னா அகெயின் எஸ்ஆர்ஹெச் உடைய அப்படியே ஒரு பண்டில் அப் ஆகுறதுக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய ஷாட்ஸ்க்கு போறாங்க. ஸோ பண்டில் அப் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் இஸ் கோனா பி மிகப்பெரிய சம்பவம், அது மட்டும் நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். ஓகேண்ணா. சோ இந்த மேட்ச்ல அதாவது சம்பவத்துல சோ இந்த 5 பேர் பெருசா சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா யாரு உங்களோட ஃபேண்டசி பிக்ஸ் சிஎஸ்கே வெஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல இருந்து? கண்டிப்பா நான் என்னோட ஃபேண்டசி பிக் வந்து லாஸ்ட் டைம் நான் டிராவிஸ் ஹெட்டையும் அபிஷேக் சர்மா தான் கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டிருந்தேன். ஸோ இந்த வாட்டி டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரிச் கிளாசன், ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே, இந்த 5 பேர் தான் என்னோட பிக்கு. இதுல வந்து நான் ஒரு பிக் மட்டும் அவுட்ஸ்டாண்டிங் பிக்கா, ஒரு சூப்பர் பவர் பிக்கா நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த சூப்பர் பவர் பிக் யாருன்னா பேட் கமின்ஸ். ஏன்னா அவரோட கேப்டன்சி லெவல் எப்படி இருக்குன்னா லைக் நம்ம தோனி ஒரு பீக்ல பார்த்துருப்போம். லைக் என்ன சொல்ல, என்ன நடந்தாலும் ஐஸ் கூலா இருப்பாரு. ஒரு பீக்கா தோனி 2011 வேர்ல்ட் கப் எல்லாம் பார்க்கும்போது இந்த மேட்ச் எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. நீங்க பார்த்திருப்பீங்க இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா மேட்ச் வந்து டை ஆகும். அந்த மேட்ச் எல்லாம் வந்து இங்கிலாந்தோட மேட்ச், அது எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்து டைல கொண்டு வந்து முடிப்பாரு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட மேட்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இட்ஸ் ஆல்வேஸ் சம்டைம்ஸ் பேட் கமின்ஸால பண்ண முடியுது. இங்க பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் பிரில்லியன்ஸ் வெர்சஸ் ருத்ராஜ் கெய்க்வாட்ஸ் பிரில்லியன்ஸ் தான் நான் பார்க்க போறேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ லெட்ஸ் see, let's watch. We are heading to a fantastic game of cricket which is going to be CSK versus SRH. ஓகே, நான் கடைசியா ஒரு क्वेश्चन கேட்டு முடிச்சிடுறேன். சோ ரிஷப் பண்ட் அவரோட கம்பேக், ஏன்னா அந்த அவ்வளவு பெரிய ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா ஒரு நல்ல கம்பேக் கொடுத்திருக்காரு. அண்ட் முக்கியமா அந்த 43 பாலுக்கு 88 மேட்ச் வின்னிங் நாக்கா இருந்துச்சு. சோ அந்த மேட்சை பத்தியும் ரிஷப் பண்ட பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்றீங்க. ஸோ ரிஷப் பண்ட் நேத்தே மேட்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஷியலா கூட அவரு கூட பெருசா படல. ஆப்வியஸ்லி ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வர்றதே ரொம்ப கஷ்டம். ஒரு ஆக்சிடென்ட், அதாவது அந்த ஆக்சிடென்ட்ல அவர் வந்து ஒரு உயிர் பயத்தை பார்த்திருக்காரு. அந்த ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 hour அந்த காருக்குள்ளே இருந்திருக்கிறாரு. நம்ம பொழைப்போமா லைக் திரும்ப வருவோமா இதெல்லாம் ஒரு மைண்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கோம். திரும்ப கிரவுண்டுக்குள்ள வந்து பேட்டை பிடிச்சி விளையாண்டு ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறது ரொம்ப ஒரு அசாத்தியமான விஷயம். அது ரிஷப் பண்ட் பண்றாருன்னா அவருடைய வில் பவரை காமிக்குது. நேத்து அவர் ஆடும்போது அவருக்கு எதிராக பவுலிங் பண்றது யாருன்னா ரஷீத் கான், லெக் ஸ்பின்னர். அவருக்கு ஏதுவா ஒரு பவுலர் மாட்டிக்கிட்டாரு.
வச்சு உரின்னு உரிச்சாரு. அதே மாதிரி மோஹித் சர்மாவா இருக்கட்டும், எல்லாருமே நேத்து ரிஷப் பண்டுடைய ஸ்ட்ரென்த்துக்கு போடவே இல்லை யாருமே. ஆனா ரிஷப் பண்ட் வந்து அவருடைய அந்த யார் பவுலிங் பண்றாங்களோ அதை அவர் ஸ்ட்ரென்த்துக்கு கன்வெர்ட் பண்ணி, அவங்க வீக்னஸை கன்வெர்ட் பண்ணி அதை லைக் என்ன சொல்ல ரன்ஸா கன்வெர்ட் பண்ணாரு. ஸோ இதுதாங்க, இது வந்து லைக் இட்ஸ் ஆல் கிரிக்கெட் இஸ் நாட் ஆல் அபவுட் யுவர் ஷேர் பவர் ஆல்சோ, இட் இஸ் ஹியர். இந்த பிரில்லியன்ஸ் இருக்குல்ல, இந்த பிரில்லியன்ஸ் ரொம்ப முக்கியம். லைக் ஒரு ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒரு பிளேயர் வந்து உங்களை பேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்க மைண்ட்ல எப்படி இருக்கும்னா, வேர்ல்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் நம்ம கோச்சா இருக்காரு, நம்மளை பேக் பண்றாங்க, இவ்வளவு பெரிய ஒரு பிரான்ச்சைஸ் நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, நம்மளை வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா திரும்ப அவங்க கிரிக்கெட்டர்ஸா நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வேற நிறைய பிளேயர்ஸ்க்கு போயிருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாம ரிஷப் பண்ட் தான், நாங்கள் ரிஷப் பண்ட் மேலே தான் எங்களோட ஃபுல் பெட் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது கீழே இருக்கிற ஒரு டீமை திரும்ப மேலே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராரு. ஜிடி மாதிரி ஒரு டீமை போடுறாரு. இன்னும் நிறைய டஃப் மேட்சஸ் கொடுப்பாங்க டிசி ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யூனோ கீப் ஃபைட்டிங். அந்த ஃபைட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருந்த சில டீம்ஸுக்கு இப்போ குறையுதோ, இன்ஃபேக்ட் வித் சிஎஸ்கே ஆல்சோ அது குறையுதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே தான் ஆர்ஆருக்கு பேசியிருந்தோம். ஆர்ஆர் மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட் லைட்டாக ஃபேக் டவுன் ஆவாங்க அப்படின்ட்டு. இந்த வருஷம் அந்த தப்பை திருத்திக்கிட்டாங்க. ஒரு லாஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் உடனே திரும்ப வந்து அந்த லாஸை கட் பண்ணிட்டு திரும்ப வின்னுக்கு ஏன்னா முழிச்சிட்டாங்க. ஏன்னா இடையில ஒரு சின்னதா ஒரு குட்டி தூக்கம் தூங்குவாங்க, அந்த தூக்கத்தை இந்த வாட்டி அவங்க பண்ணல. அந்த வகையில அந்த அகைன் நம்ம ராஜமணி மாதிரி ஒரு ட்ரெயினர் வந்து இருக்கும்போது அவங்க ட்ரைனிங்லேயே இதெல்லாம் சொல்லப்படுது, பேசப்படுது. அவர்கிட்ட பேசும்போது அதான் சொன்னாரு, ட்ரைனிங்லேயே வந்து கேம்ல அவேரா இருங்க, கேம்ல உள்ள வந்து எப்பவுமே அவேரா இருங்க, அந்த அந்த 3 மணி நேரம் வந்து குயிக்கா இருங்க, அதுக்காக தான் ட்ரெயின் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பேசப்படுது. ஸோ இந்த இடத்துல ரிஷப் பண்டோடைய ட்ரெயினரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வந்து ரிஷப் பண்டோடைய கம்பேக்கை ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் இருக்கனால தான் வந்து எந்த ஒரு எவ்வளவு பெரிய ஒரு டெவஸ்டேட்டிங் இன்ஜுரி ஆனாலுமே வந்து இவங்களால கம்பேக் கொடுக்க முடியுது. ஸோ நம்மளுடைய நேர்களா இருந்தாலும் சரி, நம்மளோட ஆடியன்ஸ் வந்து இந்த கேம் விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி, என்ன ஒரு இன்ஜுரி வந்தாலுமே மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 6 months to 12 months தாங்க திரும்ப கம்பேக் கொடுக்க முடியும். அந்த கம்பேக்ல இருந்து நம்ம மிகப்பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண முடியுங்கிறது தான் வந்து என்னோட பாயிண்டா இருக்குதுங்க. ஓகேண்ணா, இந்த ஐபிஎல் 2024 அப்படிங்கிறது ஃபீல்டிங் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஸோ எல்லா டீம்ஸும் மேக்ஸிமம் டீம்ஸ் கேட்சை மிஸ் பண்றாங்க, ஃபீல்டிங்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அது அவங்க தோக்குறதுக்கு முக்கியமான ரீசனா வந்து நிக்குது. ஸோ அந்த ஃபீல்டிங் சொதப்பல் பத்தி கேச்சஸ் வின் மேட்சஸ் நிதிஷ் நமக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது. யூ ஆர் மேன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுவும் சஞ்சு சாம்சன் வேற நீங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கேச்சஸ் வந்து எவ்வளவு வைட்டலான விஷயம் அப்படின்னா, நேத்து நம்ம தீபக் சகார் வந்து அந்த மேட்ச் பார்த்துருக்கீங்க நீங்க. ஒரு 6 லைன்ல ஒரு கேட்ச் விடுறாரு. சிவம் துபே நமக்கு போஸ்ட் மேட்ச் மீட்டிங்ல என்ன சொல்லிட்டு போறோம்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் நாங்க ஒரு 15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு போறாரு. தீபக் சகார் வந்து ஒரு கேட்சை விடுறாரு. அந்த கேட்சும் விட்டது இல்லாம தோனி வந்து எப்பவுமே கொஞ்சம் ஃபைனா ஃபீல்ட் செட் பண்ணுவாரு. ஸோ வித் பர்மிஷன் ஆஃப் ருத்ராஜ் கேக்வாட் ஒரு ஃபீல்டு ஒன்று செட் பண்றாரு. எட்ஜ் வாங்கினா அந்த பால் வந்து 4க்கு போகாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4ஐயும் அவர் காவா விடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க 10 ரன்னு பேக் டு பேக் ஓவர்ல நீங்க வந்து ஃபீல்டிங் மிஸ் பண்ணிட்டு உங்களால மேட்ச் ஜெயிக்க முடியாது. ஸோ இதுதான் அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இட் இஸ் லைக் நீங்க இப்போ இதை தாண்டி வந்தா மட்டுமே தான் வந்து ஒரு சில வெற்றிகள் உங்களுக்கு அமையும். ஆக்சுவலி எல்லாருமே கேச்சஸ் விடுறாங்க, கேச்சஸ் விடுறது மிகப்பெரிய கிரைம். சில நேரங்கள்ல வந்து ப்ரெஷர், அந்த கிரவுண்ட்ல இருக்க அந்த ப்ரெஷர் வந்து மிக பிரம்மாண்டமா இருக்கும். ஆக்சுவலி அந்த ப்ரெஷர்லாம் நம்மளால சில பேரால என்ன சொல்ல ஓவர்லுக் பண்ணவே முடியாது. பின்னாடி இருந்து ஒரு 100 பேர் உங்க பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்ச் விட்டானா அசிங்கமா திட்டுவாங்க, கேட்ச் பிடிச்சிங்கன்னா உங்களை கொண்டாடுவாங்க. இதெல்லாம் தாண்டி தான் வந்து அந்த பிளேயர் வந்து அங்க நிமிர்ந்து நிக்க முடியும். பட் ஆனா இதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. இதனாலதான் உங்களை 100 கோடி பேர்ல இருந்து ஒவ்வொரு டீம்லையும் செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க, காசு கொடுத்து உங்களை விளையாட வைக்கிறாங்க. அந்த வகையில நீங்க வந்து உங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நீங்க மேல மேல போவீங்க. அந்த மாதிரி தான் வந்து நேத்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றாரு. அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குதுன்னா, அந்த ட்ரிஸ்டன் ஸ்டப் வந்து அந்த பாலை பிடிக்க முடியாது, பட் ஆனால் ஒரு எஃபர்ட் ஒன்று போடுறாருல, அந்த ஓகே நான் அந்த பால் பக்கத்து வரைக்கும் போவேன்னு ஒரு எஃபர்ட் போடுறாருல, அந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும்போது நீங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கட்டும், வேற எந்த கண்ட்ரி கிரிக்கெட்டர்ஸா இருக்கட்டும், அதை பார்த்து கத்துக்கிட்டு அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணா மட்டுமே தான் வந்து நீங்க மேட்சஸை வின் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில நீங்க இட் இஸ் ஹைலி டிசப்பாயிண்டிங் கேச்சஸ் விடுறது. பட் ஆனால் போக போக இதுல இருந்து ரிகவர் ஆகி வருவாங்கன்னு நம்ம நம்பலாம். அண்ட் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தை பத்தியும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வேர்ல்ட் கப் ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் இந்தியா வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோ வேர்ல்ட் கப் வாங்கியோ ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி
ஸோ அந்த வகையில் நீங்க இப்போ இப்போ பெங்களூர் டீம் இன்னைக்கு தேதி அழியறதுக்கு காரணமே வந்து ஃபேவரட்டிசம் தான். லைக் விராட் கோலிக்கு ஃபேவரா வந்து கோச் இருக்கணும். ஆட்ரியான் கிரிஃபித்ங்கிறவர் ரீசெண்டாக ஒரு மீம் பார்த்துருப்பீங்க. ஆட்ரியான் கிரிஃபித்ங்கிறவர் அவங்களுடைய பவுலிங் கோச். ஆனா அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேனை தான் அவருடைய கேமே விளையாண்டுருக்காரு. அவர் எந்த அளவுக்கு அந்த டீமுக்கு இன்புட் கொடுக்க முடியும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம மலோலன் வந்து இஸ் ஆஃப் ஸ்பின் ஒரு பவுலர். அவர் எந்த அளவுக்கு ஒரு ஃபீல்டிங் கோச்சா அவரால் இன்புட் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டிசமா நீங்க வந்து ஒரு டீமை எடுக்கும்போது என்னவா அமையும், அந்த மாதிரி தான் வந்து அந்த டீமுடைய ரிசல்ட்ஸும் இப்போ தெரியுது. அதே மாதிரி இந்தியன் டீமுக்குள்ள நீங்க போகும்போது இல்லை எனக்கு அதே சிராஜ் தான் வேணும், அதே இந்த பிளேயர் தான் வேணும், அதே அந்த பிளேயர் தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு செலெக்ஷன் கமிட்டியா ஒரு ஃபேவரட்டிசமா போனீங்க அப்படின்னா இந்த கேமை எடுத்து விளையாண்டுட்டு இருக்க மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட் தான் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க ஆல்வேஸ் கோ வித் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆன்லைன். நீங்க பால் வல்தட்டி மாதிரி ஒரு பிளேயர் அந்த காலத்துல விட்டுட்டீங்க. நீங்க அதே மாதிரி இன்னும் வரப்போற பிளேயர்ஸை விட்டுறாதீங்க. ஸோ மோர் இம்பார்ட்டன்ட்லி இங்க இப்ப ஆடிட்டு இருக்க ரிங்கு சிங்கா இருக்கட்டும், சிவம் துபேயா இருக்கட்டும், சந்தீப் சர்மாவா இருக்கட்டும், எஸ்பெஷலி தமிழ்நாடு பிளேயர் நட்ராஜனா இருக்கட்டும், இன்ஃபேக்ட் சாய் கிஷோர் நேத்து டை ஹார்ட் சிச்சுவேஷன்ல வந்து 2 6 அடிக்கிறாரு. he is proving that I can also hit couple of sixes for the team and effort போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து நீங்க அப்கமிங் உங்களுடைய பிளான்ஸ்ல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரைஸ் அப் ஃபார் த சிச்சுவேஷன். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் த வேர்ல்ட் கப் 2024 வேர்ல்ட் கப் நீங்க வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸை கூட்டிட்டு போங்க. ஸோ தட் யூ கேன் மேக் ஷுர் அட்லீஸ்ட் ஒன் வேர்ல்ட் கப். ஏன்னா தோனி காலையாவது போய் விழுந்தீங்கன்னா தோனிகிட்ட போய் சார் ரொம்ப நாள் ஆச்சு வேர்ல்ட் கப் வாங்கி, மற்ற எங்களால் பித்தளை கப்பு கூட போய் கடையில் கூட வாங்க முடியல, நீங்கள் வந்து ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க. அவர் பாட்டுக்கு வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 2 ஓவர் ஒரு 10 சிக்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ இட் ஷுட் பி திஸ் இயர் இந்தியா வேர்ல்ட் கப் வாங்குறதுக்கு ஃபுல் எஃபர்ட் போடணும். அதுக்கான வரப்பிரசாதமாக தான் அந்த ஐபிஎல் அமைஞ்சுக்கிட்டு இருக்குது ஆக்சுவலி. ஸோ மற்றொரு கிரிக்கெட் கதைகள் தினேஷ்குமார், சிகே வித் டிகே, நிதிஷுடைய அற்புதமான கொஸ்டின்ஸ்களுக்கு நம்மளால பதில் சொல்ல முடிந்தது. அண்ட் வரப்போற சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் டிஸ்கோ அந்த மேட்சோடைய நம்ம ரிவ்யூஸும் ப்ரிவியூஸும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். போற போக்கில் சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்களா, என்ன மாதிரி போவாங்கிறது நம்ம கூடிய சீக்கிரம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். தேங்க்யூ நிதிஷ். தேங்க்ஸ் அகெயின் த ப்ரொடியூசர் சாரதி. அண்ட் வீல் மீட் அகெயின். தேங்க்யூ.